ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2026ல சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுதான் மெக்கா ஒப்பந்தம். இந்த மெக்கா ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு ஆபத்தா? இத பத்தி சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த மெக்கா கூட்டு ஒப்பந்தம்னா என்னன்னு பார்க்கலாம். நேட்டோ அமைப்பு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு நாடு மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா அது எல்லா நாடுகள் மேலையும் நடந்த தாக்குதலா கருதப்படும். அதே மாதிரி தான் இந்த மெக்கா ஒப்பந்தமும். சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள்ல எந்த ஒரு நாட்டு மேல வேறொரு நாடு தாக்குதல் நடத்தினாலுமே 3 நாடுகளுமே சேர்ந்து அதை எதிர்கொள்ளணும்ன்றதுதான் இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான ஷரத்து. சவுதியோட பணம், துருக்கியோட ராணுவ தொழில்நுட்பம், பாகிஸ்தானோட ராணுவ பலம், இது 3ஐயுமே இணைக்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தா சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்காக இந்தியாவுக்கு எதிராக போரிடுமான்றதுதான். சவுதி கண்டிப்பா நேரடியா போரிடாது. ஏன் தெரியுமா? இந்தியா, சவுதி அரேபியா மிகப்பெரிய பொருளாதார மற்றும் வர்த்தக கூட்டாளிகளா இருக்காங்க. பல பில்லியன் டாலர் வர்த்தகம் இந்தியா கூட நடக்குது. அதனால இந்தியாவோட நல்லுறவை சவுதி அரேபியா எப்பவுமே கெடுத்துக்க விரும்பாது. ஒருவேளை போர் வந்தாலுமே பாகிஸ்தானுக்கு பண உதவியோ தூதரக ஆதரவோ சவுதி தருமே தவிர இந்தியாவை எதிர்த்து ராணுவத்தை அனுப்பாது. இன்னொரு நாடு துருக்கி. துருக்கி ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் மற்றும் ராணுவ தளவாடங்களை வழங்கிட்டு வருது. ஒருவேளை போர் வந்துச்சுன்னா துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களையும் உளவுத்துறை தகவல்களையும் ரகசியமா வழங்கி மறைமுகமா உதவலாம். ஆனா துருக்கியும் இந்தியாவுக்கு எதிராக நேரடியா தங்கள் நாட்டு படைகளை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா துருக்கி ஒரு நேட்டோ உறுப்பு நாடு. சர்வதேச அளவுல அந்த நாட்டுக்கு பல கட்டுப்பாடுகளும் இருக்கு. அப்போ இந்த ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா மறைமுக பாதிப்பு இருக்கு. துருக்கியோட அதிநவீன ஆயுதங்கள் பாகிஸ்தான் கைக்கு கிடைக்கும் போது பாகிஸ்தானோட ராணுவ பலம் கூடும். ஆனா சவுதி அரேபியா கூட இந்தியா வச்சிருக்கக்கூடிய நெருக்கமான ராஜதந்திர நட்புனால இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிராக மாறாம சவுதி பார்த்துக்கும். சுருக்கமா சொல்ல போனா மெக்கா ஒப்பந்தம் மத்திய கிழக்கு நாடுகளோட பாதுகாப்புக்காக போடப்பட்டுச்சு. பாகிஸ்தானுக்காக இந்தியாவை பகைச்சுக்க சவுதியோ துருக்கியோ விரும்பாது. நேரடியா தாக்குதலும் நடத்தாது.